செய்வோம். நேற்றமின்றி மாறாத தேவனே, ஸ்தோத்திரப்பா. இந்த ஓய்வு நாளிலும் நாலு வேலையிலும் உடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற கிருபை கொடுத்திருக்காங்க. இந்த வேலையிலும் அப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வாதமாக நடத்தி வருகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானம் செய்வோம். வேதத்தில் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவ நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி நாம் நடக்கும் பொழுது இந்த பூமியிலே நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளிலும் அவரை தேடுவதிலே தாகமுடையவர்களாய், வாஞ்சை உடையவர்களாய், காலையிலும் மாலையிலும் அவருடைய வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே பார்க்கும் பொழுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வசனங்களை நிறைவேறிவிட்டது. கடைசி காலத்தில், கடைசி நிமிடத்தில் இந்த உலகத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, கடைசி காலத்தில் மாமிசமான யாவரும் இல்லை நான் ஆவி ஊற்றுவேன் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு உலகம் முழுவதும் கடந்த ஆண்டுகளாக வேத வசனங்கள் விதைக்கப்படுகிறது. அதை நாம் உணர்கிறோம். எழுப்புதல் ஆவி ஊற்றி கொண்டிருக்கிறார். எழுப்புதல் முடிந்த உடனே ஆண்டவருடைய இரகசிய வருகை இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அவருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தை நோக்கியே பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் பங்கு பெற முடியாமல் நரகத்துக்கு செல்ல வேண்டிய சூழலை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கிவிடும். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை படைத்ததன் நோக்கத்தை மறந்துவிட்டு நாம் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம ஒவ்வொருவரையும் படைத்தார். சுகபலத்தோடு வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அவங்களால் இயன்ற வரையிலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். சத்தியத்தை அறியாத மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லணும். அதே போல் ஓய்வு நாள் ஆராதனை தவறாமல் அங்கே பங்கு வர வேண்டும். அதோடு அவருடைய வசனத்தை நாம் எடுத்து விதிப்பதில் தாகமுடையரோ வாஞ்சியுடையவளாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கடமையை, அவருடைய சித்தத்தை உயிருள்ள வரையிலும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வேலையில் அப்பா, இந்த சிறிய செய்தியை ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறேன் தகப்பனே. இந்த வேலையிலும் அப்பா, இந்த ஒரு வசனத்தை கேட்ட மக்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் பதிய வைத்து தங்களுடைய வாழ்க்கையில் ஜீவியத்தில் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மக்களாக இந்த பூமியில் வாழத்தக்கதான கிருபை கொடு சுவாமி. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் தாங்கள் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தங்களுடைய பாவங்களில் அறிக்கை செய்த பாவ மன்னிப்பை பெற்ற அனுபவத்தோடு கர்த்தாவே உடைய ரகசிய வருகையிலே பங்கு பெற்று கர்த்தாவே உடைய நித்திய ராஜ்யத்தில் வந்து சதா காலம் சந்தோஷமாக இருக்கத்தக்கதான கிருபை அளிக்கும்படியாய் இயேசுவின் பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.